வாங்க இன்னைக்கு சாயந்தரம் டிஃபன் வந்து என்னன்னா சொரைக்காய் அடை. சொரைக்காய் அடைக்கு வந்து என்னென்ன கிராமத்துல வந்து சாயந்தரத்துல செய்யறது வந்து மோஸ்ட்லி சொரைக்காய் அடை செஞ்சு டிஃபனா சாப்பிடுவோம். ஒவ்வொரு சமயம் நைட்டு சாப்பாடாவும் இதுவே சாப்பிடுவோம். சொரைக்காய் ஒரு ஃபேமிலி 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 4 டம்ளர் அரிசி போட்டோம்னா ஆளுக்கு ஒரு 2 அடை 3 அடைன்னு வரும். புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு போடுற அரிசி புழுங்கல் அரிசியும் போடலாம், சாப்பாட்டு ரைஸும் போடலாம். இதுக்கு ரொம்ப காஸ்ட் ரொம்ப செலவாகாது. 4 டம்ளர் அரிசி, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சொரைக்காய். பெருங்காயத்தை வந்து தூள் பெருங்காயமும் போடலாம், கட்டி பெருங்காயமும் போடலாம். கட்டி பெருங்காயத்தை தண்ணியில ஊற வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். இதெல்லாம் தேவை. 4 பேர் சாப்பிடுற மாதிரி இருந்தா இந்த ரைஸ் ஓகேவா. இது வந்து அரைச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து காரம் போட்டு செய்யலாம், இனிப்பு போட்டு செய்யலாம். சொரைக்காய் அடை எங்க பாட்டி காலத்துல இருந்து அடை, கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு வந்து காரமா சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த அடைக்கு கொஞ்சம் மிளகு, செரிமானத்துக்கு கொஞ்சம் சீரகம், வாசனைக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதுல வரமிளகாயா இருந்தா 4 டம்ளர் அரிசிக்கு ஒரு 10-15 மிளகாய் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா மிளகாய் மிக்சியில அடிப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகாய் தனி தூள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனா இருந்தா உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் போடுவோம். காரம் பத்தலைன்னா 3 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி இது பண்ணலாம். இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். கிரைண்டர்ல இட்லி மாவு வந்து கிரைண்டர்ல அரைச்சிப்பேன். சொரைக்காய் வந்து மிக்சியில நைஸா ஒண்ணு திருவிக்கலாம். இல்லையா என்னால திருவெல்லாம் முடியலன்னா அதை பீஸா கட் பண்ணி தோலை சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில அடிச்சு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதை பண்ணலாம். ஓகேவா? அரைச்சிக்கணுமா? ஆமா, அரிசியை அரைச்சிக்கணும், கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கணும். எப்படி இப்ப வறுத்துட்டு அரைப்பீங்களா? வறுத்துட்டு செய்யலாம். அது என்னன்னா அரிசியை போட்டு வறுத்துட்டு அப்புறமேல தண்ணி ஊத்துவாங்க. வறுத்துட்டு செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம். இதுல வந்து அடை, இது வெறும் அரிசி அடை. இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி ஒரு கொஞ்சம் போட்டுப்பாங்க, இது கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுப்பாங்க, தோரம் பருப்பு, அது பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ற அடை. இதை வந்து நேச்சுரலா நம்ம அந்த பருப்பு கேஸ் ப்ராப்ளம் எது வராது. இப்ப யூரின் சரியா போகல அதே மாதிரி உள்ளவங்களுக்கு சொரைக்காய் இல்ல, கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்கீரை, கீரை அடை, நிறைய வெரைட்டிஸ் அடையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மாவு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிருக்கிறேன். கிரைண்டரில் அரைச்சேன், மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அதுமாரி ஃபஸ்ட்டு பெருங்காய தண்ணி, அதுமாரி மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், இது 3 அரைச்ச பவுட்ரு, நல்லா வாசனையாக இருக்கும். பெருஞ்சீரகம் அதை அரைச்சதை போட்டாச்சு. சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறமேல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமேலு நம்ம அரைச்ச சொரைக்காய் திருவிக்கலாம். சொரைக்காவை சீக்கிரம் வேலை முடியணும்னா நான் மிக்சியில் அரைச்சிடுவேன். அதுமாரி 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இல்லையா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாம் நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாக்கு பதிலாக மிளகானா 15 மிளகாய் வச்சு அரைச்சி இது பண்ணிக்கணும். நான் வந்து மிளகாய் தூளை போட்டுக்கிட்டேன். போட்டு கலரி வச்சுட்டு உடனே செய்யலாம். உடனே செஞ்சு உடனே சாப்பிடலாம். இது புழு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நல்லா எங்கே பார்த்தாலும் போகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிண்டிட்டு அடை தட்டை இது பண்ணலாம், ஆரம்பிச்சிடலாம். அடை வந்து கெட்டியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பழைய மாதிரி கையெல்லாம் வச்சு செய்ய முடியாது. கரண்டியில் 2 கரண்டி எடுத்து வச்சோமா அப்படியே கையால் இது பண்ணோமா அப்படின்னுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுமா? ஆமாம், மிக்ஸ் பண்ணி காரம் இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, காரம் கரெக்டாக இருக்கும். என்ன இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி தழை வேணுங்கிறவங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றிக்கிட்டோம். இதை அப்படியே தோசை மாதிரி ஊற்றி அடே தோசை மாதிரி விடுறவங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றலாம். அடை வந்து கையால் செஞ்சு இது பண்ணுவாங்க. இவ்வளோ தண்ணியாக இருக்கிறதுனால அப்படியே 2 கரண்டி ஊற்றி கையால் அப்படியே இது பண்ணி தோசை மாதிரியே செய்யலாம். சரி, அவ்வளோதான். பண்ணிட்டு மெலிசாக வேணும்னா கையாலே தேய்க்கணும். ஆமாம், லேசாக நம்ம தோசைக்கல்ல நம்ம கை தொடாத அளவுக்கு அப்படியே விட்டுட்டு அப்படியே வெந்துடும். ஐயோ, மீன் வறுத்தது பரட்டி போட்டு பரட்டி எடுத்து தோசை மாதிரி ஒரே பரட்டல்ல பரட்ட முடியாதான் ஒண்ணு. ஒரு 2-3 தடவையாவது பரட்டி சப்பாத்தி போடக்குள்ள எத்தனை பரட்டுறீங்க அதே மாதிரிதான். பரட்டி போடக்குள்ள இது உஸ்ஸுன்னு இந்த சவுண்டு நின்றுடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் பொன்னிறமா இருந்தா செம டேஸ்டா இருக்கும். அதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷா என்னமா வச்சு சாப்பிடலாம்? சட்னி, தேங்காய் சட்னி தான் டேஸ்டா இருக்கும். வேற ஒவ்வொருத்தவங்களும் கார சட்னி பிடிச்சிருந்தா கார சட்னி தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா சாம்பார், சும்மாவே சாப்பிடலாம். சும்மா தான் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. சும்மாவே டேஸ்டா இருக்கும் சுரைக்காய் அடை. சைடிஷ் உங்களுக்கு வேணும்னா தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். இதே மாதிரி பரட்டி ப்ரௌனா வர்ற முடியும் எடுத்துக்கோங்க. இதான் அடை. சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா?